சாய் பக்தர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் ஒரு பெரிய கிவ்அவே தரலாம்ட்டு இருக்கோம். என்ன கிவ்அவேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனல் அடுத்த மாதம் அதாவது ஜூன் 30க்குள்ளே 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிடுச்சுன்னா 5000 ருபீஸ் கேஷ் உங்கள் பேடிஎம் ஆர் கூகுள் பே ஃபோன்பே அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். அதுக்கு நான் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் ஒன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணியிருக்கணும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருக்கணும். இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான சோஷியல் மீடியாஸில் அதிகமாக ஷேர் பண்ணிக்கணும். இதெல்லாமே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணி 5000 ருபீஸை வின் பண்ண முடியும். வின் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் யூடியூப் ஆப் மூலயமா செலக்ட் பண்ணி எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். அதில் எங்களை காண்டாக்ட் பண்ணி கிவ்அவே அமௌண்ட்டை 5000 ருபீஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ வின் பண்ணுறதுக்கு ஆல் த பெஸ்ட். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, முடியும் இந்த இரவு உனது கவலைகளுக்கான முடிவாக இருக்கட்டும். இன்றோடு உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்துவிட்டது என்று மனதார நம்பு. நாளை உனக்கான விடியல், உன் வாழ்க்கைக்கான விடியல் அமையும். உன் வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாயா? அவமானப்பட கற்றுக்கொள். என் செல்ல மகளே, வெகு நாட்களாக நீ போராடும் ஒரு விஷயம் இன்றோடு முடிய போகிறது. உனக்கான ஒரு மங்களகரமான செய்தியை உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷமாக அதை வரவேற்று பெற்றுக்கொள். என் அன்பு தங்கமே, உன் சாயப்பா உன் வாழ்வில் நட்சத்திரமாக வந்துவிட்டேன். அதன் பின் நீ ஏன் கவலைப்படுகிறாய், வருந்துகிறாய்? நான் உன் வாழ்வை நிச்சயமாக ஜொலிக்க வைப்பேன். அந்த நட்சத்திரை போல நிம்மதியோடும் பொறுமையாகவும் இரு. எது நடந்தாலும் அது என்னால் நடக்கிறது என்பதை பொறுமையோடு ஏற்றுக்கொள். நிதானத்தை என்றைக்குமே கைவிடாதே. நம்பிக்கையை இழக்காதே. கண்ணீரையும் வீணாக்காதே. எல்லாம் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூடிய விரைவில் முடிய போகிறது. அது வரைக்கும் உன் சாயப்பாவின் நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு. புதிய விடியலுக்கான அந்த ஒரு மகிழ்ச்சியான பிரகாசமான விடியலை உன்னிடம் கூட்டிச் செல்லப் போகிறேன். அந்த விடியலிடம் உன் வாழ்க்கையை, உன்னுடைய நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். யாராவது உன்னை கேவலப்படுத்தினாலும் துன்பப்படுத்தினாலும், உன்னை பற்றி மற்றவர்களிடம் இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னார்களும், உன்னை யாராவது கீழ்த்தரமாக நடத்தினாலும் நீ அவர்களிடம் போய் சண்டையிடாதே. உன் மனதிலும் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து புலம்பி தவிக்காதே. அனைவரிடத்திலும் நிதானமாக சென்றுவிடு. நான் மற்றவர்களுக்கு உன்னை துன்பத்திற்கு ஆளாக்கினவர்களுக்கு எப்பொழுதும் எந்த நேரத்திலும் பதில் சொல்ல வேண்டுமோ அந்த நேரத்தில் உனக்காக அவர்களிடம் நிச்சயமாக பதில் உரைப்பேன். அவர்கள் மனதில் எட்டும் வரை பதிலளிப்பேன். இது எல்லாம் நடக்கும் வரைக்கும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இரு. நிம்மதியாக உறங்கு. நாளை விடியல் இன்றோடு உன் கஷ்டகாலம் எல்லாம் தீர்ந்துவிட்டது என்று மனதார நம்பி உறக்கம் கொள். நிம்மதியாக நாளை விடியல் உனக்கான விடியல், உன் வாழ்வுக்கான விடியலாக அமையும். நிச்சயமாக நீ சகலத்தையும் பெற்றுக்கொண்டு சந்தோஷமாகவும் மிக மகிழ்ச்சியாகவும் பிரகாசமாகவும் உன்னுடைய வாழ்க்கையை தொடங்கப் போகிறாய். புது பொலிவுடன் உனக்காக நான் இருக்கிறேன், சாயப்பா இருக்கிறேன் என்பதை மனதார நம்புங்கள். உன் கஷ்டங்கள் அனைத்தும் தீரப்போகிறது. நான் அந்த வேலையை செய்தே தீருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. என் வாக்கு என்றைக்கும் பொய்யானது இல்லை. என்னை நம்பியவர்களை நான் கைவிட்டதும் இல்லை, அவர்களை விட்டு போனதும் இல்லை. சாயப்பா இருக்க பயமேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து நிம்மதியாக தூங்கி எழுந்து நாளை உன் சாயப்பா உனக்கு புது விடியலை உன் கண்முன்னே காண்பிப்பேன் என்று நம்பிக்கையுடன் உறங்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.